Hi friends, இன்னைக்கு நம்ம Coreldraw ஒரு இன்விடேஷன் டிசைன் பார்க்கலாம். ஒரு ஸ்கொயர் பாக்ஸ் எடுத்துட்டு ஒரு ஸ்கொயர் பாக்ஸ் போட்டுக்கோங்க. ஒரு பாக்ஸ் போட்டுக்காச்சா இதுக்கு வந்துட்டு நான் இந்த இன்டர்ஃபேஸ் ஃபில் டூல் இருக்குல்ல, இன்டராக்டிவ் ஃபில் டூல் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிக்கிட்டு இதுக்கு வந்துட்டு நம்ம இங்கே வந்து டார்க் க்ரீன் கொடுப்போம். இந்த ஒயிட் இருக்குல்ல, இங்கே நல்லா அழுத்தி பிடிச்சிட்டு டார்க் க்ரீன் கொடுத்துப்போம். நெக்ஸ்ட்டு இங்கே நடுவில் இருக்குல்ல, இங்கே வந்து நம்ம ஒரு லைட் க்ரீன் கொடுத்துப்போம். இதை வந்து இந்த சர்க்கிள் பொசிஷனில் வச்சுருங்க. இப்போ இந்த மாதிரி கொடுத்தாச்சா, இப்போ இதுக்கு இங்கே ஒரு பார்ட்ரு செட் பண்ணுவோம். இங்கே வந்துட்டு நான் ஏற்கனவே பார்ட்ரு வந்து நானே ரெடி பண்ண பார்ட்ரு, இது வந்து போன வீடியோவில் இருக்கும், அந்த வீடியோவை செக் பண்ணிக்கோங்க. இந்த கார்னர் எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு இதுக்கு வந்துட்டு நம்ம ஒரு லைட் எல்லோ கொடுத்துப்போம். இந்த எல்லோ இருக்குல்ல, லைட் எல்லோ அதை கொடுத்துருங்க. ஆப்ஜெக்ட் ஆர்டர் டு ஃப்ரண்ட்னு கொடுத்துக்கிறேன். ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு இந்த பார்டர் கிடச்சிரும். இதை கரெக்டாக இந்த மாதிரி வச்சுட்டு இதை அப்படியே கண்ட்ரோல் டி எடுத்துக்கோங்க. கண்ட்ரோல் டி எடுத்துகிட்டு வந்துட்டு இந்த பக்கத்தில் வச்சுப்போம். வச்சாச்சா, நெக்ஸ்ட்டு இந்த டிசைன் எடுத்துப்போம். இந்த டிசைனுக்கும் அதே மாதிரியே இந்த பேல் எல்லோ ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த ஸ்ட்ரோக் ஃபுல்லாக வந்துடும். இந்த கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல்லாக இதில் வந்துடும். இதை நம்ம இப்போ பெருசாக்கிப்போம். இதுக்கு ஸ்ட்ரோக் வந்துட்டு நம்ம கொஞ்சம் அதிகமாக கொடுத்துப்போம், அப்போ கொஞ்சம் நல்லா பளிச்சுன்னு தெரியும். ஒரு 1 கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு இங்கேக்கு வந்து நடுவில் நம்ம வச்சுப்போம். கொஞ்சம் பெருசாகிட்டு இப்படி வச்சுக்கோங்க. இந்த பாயிண்ட் வந்து இங்கே நடுவில் வர மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு என்ன பண்ணணுன்னா இதை வந்து நம்ம இப்போ கிராப் பண்ணணும். இது நல்லா கொஞ்சம் இப்படி பெருசாக்கிக்கோங்க. பெருசாக்கிக்கிட்டு இப்போ இந்த பாக்ஸ் இருக்குல்ல, இந்த பாக்ஸ் எடுத்துகிட்டு வந்துட்டு இந்த பாக்ஸோட டச் பண்ணுறோம். இந்த பூவையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. ரெண்டுத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே போய் ட்ரிம்முன்னு கொடுத்துருங்க. ட்ரிம்முன்னு கொடுத்துட்டா நமக்கு இது தனியாக வந்துடும். இதை டிலேட்டுன்னு கொடுத்துட்டா இப்போ இது மட்டும் பாதி நிற்கும் நமக்கு. நெக்ஸ்ட்டு வந்துட்டு இதை அப்படியே கண்ட்ரோல் டி எடுத்து டூப்ளிகேட் எடுத்துக்கோங்க. டூப்ளிகேட் எடுத்துகிட்டு இதை வந்து 90 டிகிரிக்கு வந்து ரொட்டேட் பண்ணிப்போம். ரொட்டேட் பண்ணியாச்சா, இதே எடுத்துகிட்டு வந்துட்டு இங்கிட்ட வச்சுருவோம். இதை வந்து கொஞ்சம் நல்லா சின்னது பண்ணிப்போம். கொடுத்துட்டு இங்கே ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குல்ல, இதை ரைட் கிளிக் பண்ணால் ப்ராப்பர்ட்டிஸ்ன்னு இருக்குல்ல, அதுக்கு போயிருங்க. இந்த டிரான்ஸ்பரன்சி இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு நார்மலில் போயிட்டு ஓவர்லேன்னு கொடுத்துருங்க. ஓவர்லேன்னு கொடுத்தோன்னே இப்போ வந்து அது ஸ்க்ரீனுக்கு ஏற்றது மாதிரி இருக்கா. இப்போ இது அப்படியே இதை கரெக்டாக வச்சுக்கோங்க. இதை அப்படியே கண்ட்ரோல் டி எடுத்துக்கிட்டு மிரர் கொடுத்துருங்க. மிரர் கொடுத்துட்டு இங்கே எடுத்துகிட்டு வந்து வச்சுருங்க. இப்போ நம்ம இங்கே டைப் பண்ணியிருக்கோம்ல, இந்த முருகரப்பாவை இங்கே எடுத்துகிட்டு வந்து வச்சுருவோம். ஆப்ஜெக்ட் ஆர்டர் டு ஃப்ரண்ட் ஆஃப் பேஜ். நெக்ஸ்ட்டு வந்து இங்கே எழுதியிருக்கோம்ல, இங்கே எழுதியிருக்கிறது எல்லாத்தையுமே இங்கே எடுத்துகிட்டு வந்துட்டு இது உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அதை கொடுத்துக்கோங்க. நான் இந்த மாதிரி கலர் கொடுத்துருக்கேன். இப்போ நம்ம எழுதுனது எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வந்து வச்சாச்சா. இப்போ இங்கே ஒரு பார்டர் இருக்குது, இதுவும் ஆன்லைன்லேருந்து நான் டவுன்லோட் பண்ணது. இதை கிளிப்பாட்டாக மாற்றி வச்சுருக்கேன். இப்போ இதுக்கு வந்துட்டு நம்ம இந்த பேல் எல்லோவை ஸ்ட்ரோக் கொடுத்துப்போம். இப்போ அதையும் இந்த பேர் இருக்குல்ல, அதுக்கு எடுத்துகிட்டு வந்து கொடுத்துப்போம். இதை கண்ட்ரோல் டின்னு கொடுத்துட்டு இதுக்கு மிரர் கொடுத்துருவோம். கொடுத்துட்டு இதை இங்கே எடுத்துகிட்டு வந்து வச்சுருவோம். அந்த நேமுக்கு மட்டும் ஒரு பார்ட்ரு மாதிரி. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணலான்னா இந்த மயில் கிளிப் ஆர்ட்ஸ் இருக்குல்ல, இதுவும் கூகுள்லேருந்து எடுத்தது. இந்த மயிலை வந்துட்டு இப்போ என்ன பண்ணலான்னா இதையும் கிளிப் ஆர்ட்ஸ் தான். இப்போ இதுக்கு ஒரு கலர் கொடுப்போம். இப்போ இந்த மயிலை இங்கே எடுத்துகிட்டு வந்துட்டு வச்சுக்கிட்டு இப்போ இதுக்கு வந்துட்டு ஒரு எல்லோ கலர் கொடுப்போம். கொடுத்துட்டு இந்த இன்டராக்டிவ் ஃபில் டூல் இருக்குல்ல, இந்த இன்டராக்டிவ் ஃபில் டூல் வச்சுட்டு அதுக்கு ஒரு கலர் மாதிரி கொடுப்போம். இங்கிட்டு வந்துட்டு கீழே வந்து பேல் எல்லோ. இப்போ இதை அப்படியே கண்ட்ரோல் டி எடுத்துகிட்டு வந்து இங்கே வச்சுப்போம். கண்ட்ரோல் டி கொடுத்துட்டு மிரர் கொடுத்துட்டு இங்கே எடுத்துகிட்டு வந்து வச்சுருவோம். இப்போ இந்த மாதிரி ஃப்ரீ ஹேண்ட் டூல் இருக்குல்ல, ஃப்ரீ ஹேண்ட் டூல் வந்துட்டு இந்த சேவ் த டேட்டுன்னு இருக்குல்ல, அதுக்கு ஒரு லைன்
இங்கே வந்து டாட் மாதிரி கொடுத்துப்போம். அது இந்த டாட் வச்சுப்போம். வச்சுக்கிட்டு இதுக்கு ஒரு 2 வச்சுப்போம். அதுக்கும் இந்த பேல் எல்லோன்னு கொடுத்துருவோம். இல்லைன்னா ஒயிட் கூட கொடுக்கலாம். உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அதை கொடுத்துக்கோங்க. இது நல்லா ஃபுல்லாக இதுக்குள்ளே போகிறது மாதிரி கொடுத்துட்டு இது அப்படியே கண்ட்ரோல் டி எடுத்துக்கோங்க. கண்ட்ரோல் டி எடுத்துகிட்டு வந்துட்டு இங்கே கீழேயும் அதே மாதிரியே வச்சுருங்க. வச்சுட்டு இங்கேக்கு வந்து லைன் அப்படியே சின்னது பண்ணி விட்டுருங்க. வச்சுட்டு இந்த 2 மைலையும் ஆப்ஜெக்ட் கொடுத்துட்டு ஃப்ரண்ட் ஆஃப் பேஜ் கொடுத்துருவோம். டு ஃப்ரண்ட் ஆஃப் பேஜ். இப்போ இங்கே ஒரு கை சிம்பிள் பார்ட்ஸ் இருக்குல்ல, அதுக்கும் இதே மாதிரி பேலையெல்லாம் கொடுத்துருவோம். அவ்வளோதான். இது வந்துட்டு முன்னாடி இருக்கிற உள்ளே இருக்கிற கார்டு. நெக்ஸ்ட்டு வந்துட்டு அந்த முன்னாடி இருக்கிற கவர் டிசைன் பண்ணுவோம். அதுக்கு என்ன பண்ணோன்னா இது எல்லாத்தையுமே அப்படியே காப்பி எடுத்துக்கோங்க. எல்லாத்தையுமே கண்ட்ரோல் சி கொடுத்து காப்பி கொடுத்துக்கிட்டு இந்த இன்னொரு பேஜ் ஓப்பன் பண்ணி அதில் கண்ட்ரோல் வி கொடுத்துருக்கோங்க. இப்போ இதில் எல்லாத்தையுமே டிலீட் பண்ணிடுங்க. இந்த பூவை டிலீட் பண்ணிடுங்க. இந்த பூவையும் டிலீட் பண்ணிடுங்க. முருகர் இருக்கட்டும். இந்த இதையும் டிலீட் பண்ணிடுங்க. ஃபுல்லாத்தையுமே டிலீட் பண்ணிடுங்க. இந்த லைனையும் டிலீட் பண்ணிடுங்க. இப்போ இது மட்டும் இருக்கட்டும். இப்போ என்ன பண்ணுவோன்னா இந்த கார்டு இருக்குல்ல, இந்த கார்டை அப்படியே இங்கே உள்ளே விட்டுருங்க. லைட்டாக இங்கே தெரிகிற மாதிரி. இப்போ அதை அப்படியே கண்ட்ரோல் டி எடுத்துக்கோங்க. கண்ட்ரோல் டி எடுத்துகிட்டு வந்துட்டு இங்கிட்டு வச்சுருங்க. கரெக்டாக சேமாக பார்த்து வச்சுக்கோங்க. இப்போ வச்சாச்சா? இந்த பாக்ஸ் எடுத்துகிட்டு வந்துட்டு இங்கிட்டு ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்க. அதுக்கு வந்துட்டு இந்த பேல் எல்லோ கொடுத்துப்போம். ஆப்ஜெக்ட் ஆர்டர் டு பேக் ஆஃப் பேஜ் கொடுத்தாச்சா? இப்போ இங்கே நம்ம டிசைன் போட்டிருக்கோம்ல, அதுக்கு வந்துட்டு என்ன கொடுக்கலான்னா நல்லா க்ரீன், டார்க் க்ரீன் கொடுப்போம். இதை நல்லா அழுத்தி பிடிச்சிட்டு இந்த டார்க் க்ரீன் கொடுத்துருங்க. கொடுத்தாச்சா? இப்போ வந்து இங்கே மயில் இருக்குல்ல, மயிலுக்கு வந்துட்டு இந்த மயிலை நம்ம டிலீட் பண்ணிடுவோம். நம்ம ஒரு மயிலை டிலீட் பண்ணிவிட்டு இந்த ஒரு மயிலை எடுத்துக்கிட்டு நல்லா பெருசாக்கிப்போம். நல்லா பெருசாக்கிட்டு இதுக்கு வந்துட்டு நல்லா டார்க் க்ரீன் கொடுத்துருங்க. கொடுத்தாச்சா? கொடுத்துட்டு இந்த இன்ட்ராக்டிவ் ஃபில் டூல் அவுட்லைனும் அதே மாதிரி டார்க் க்ரீன் கொடுத்துட்டு இந்த இன்ட்ராக்டிவ் ஃபில் டூல் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கொடுங்க. கொடுத்துட்டு இங்கே வந்துட்டு லைட் க்ரீன், இதையே நல்லா அழுத்தி பிடிச்சிட்டு இங்கே வந்துட்டு லைட் க்ரீன் கொடுத்துருங்க. இப்போ நம்மளுக்கு இந்த மயில் ஓகே ஆகிடுச்சா? இதை அப்படியே கண்ட்ரோல் டி கொடுத்துருக்கோங்க. கண்ட்ரோல் டி கொடுத்துட்டு மிரர் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இங்கே எடுத்துகிட்டு வந்துட்டு அதே மாதிரி சேமாக பார்த்து வச்சுக்கோங்க. இப்போ என்ன பண்ணோன்னா இந்த நேம் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்துட்டு அங்கே இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்துட்டு வெட்டிங் இன்விடேஷன் அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்கேன். இங்கே 2 யாருக்கு கொடுக்குறோன்ட்டு இங்கே வந்து அந்த நேம் இதை கரெக்டாக அரேஞ்ச் பண்ணி வச்சுப்போம். அவ்வளோதான். இது சிம்பிளான ஒரு வெட்டிங் இன்விடேஷன்.